வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கதை இல்லைங்க. பிரபஞ்சத்தையே உலுக்கின ஒரு மாபெரும் காவியம். அதுதான் தெய்வீக மீட்பு, வராக அவதாரத்தின் கதை. புராணங்கள்ல வர இந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வு நம்மள ஒரு சிலிர்ப்பான பயணத்துக்கு கூட்டிக்கிட்டு போக போகுது. இந்த அற்புதமான காவியத்தை ரொம்ப தெளிவா ஒரு அருமையான விளக்கமா உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ளே போகலாம். முதல்ல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி திடீர்னு விண்வெளியில காணாம போயிட்டா என்ன ஆகும்? கற்பனை செஞ்சாலே பயமா இருக்குல்ல. நம்ம வீடுகள், காடுகள், மாபெரும் சமுத்திரங்கள் எல்லாமே காணாம போனா எங்கும் இருள், மூச்சுத்திணறல், சொல்ல முடியாத ஒரு பேரச்சம் ஏற்படும் இல்லையா? ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அகிலத்துல நிஜமாவே இப்படி ஒரு பயங்கரமான நிலைமை உருவானது. அது எப்படி நடந்துச்சுன்னு தொடர்ந்து பாப்போம். முதல் விஷயம் அசுரனோட அகந்தை. கஷ்யப முனிவருக்கும் திதிக்கும் பிறந்த ஒரு சக்தி வாய்ந்த அசுரன்தான் இந்த ஹிரண்யாக்ஷன். அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனோட எல்லையற்ற அகந்தைதான். இந்த முழு பிரபஞ்சத்தையும் தன்னை விட வலிமையானவங்க யாருமே இல்லைன்னு அவன் ரொம்ப உறுதியா நம்பினான். அந்த கருவம் அவனை என்ன செய்ய தூண்டுச்சு தெரியுமா? அவனோட அழிவு பாதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. முதல்ல காட்டுல நெருப்புக்கு நடுவுல நின்னு பல வருஷமா ரொம்ப கடுமையான தவம் செஞ்சான். அப்புறம் பிரம்மதேவரை வேண்டி தன்னை யாராலையும் ஈஸியா கொல்ல முடியாது அப்படிங்கிற அபாரமான வரங்களை வாங்கினான். வரம் கிடைச்சதும் சும்மா இருப்பானா? தலக்கணம் உச்சிக்கு ஏறிடுச்சு. மூணாவதா தேவர்களையும் மனுஷங்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். கடைசியா அவனோட உச்சக்கட்ட திட்டம் என்ன தெரியுமா? இந்த பூமியே இல்லனா எல்லா உயிரும் அழிஞ்சிடும்ல அப்படின்னு நினைச்சு சற்றும் யோசிக்காம ஒட்டுமொட்ட பூமியையே கடத்த முடிவு பண்ணிட்டான். அடுத்ததா நாம கதையோட ரொம்ப பயங்கரமான கட்டத்துக்கு வந்துட்டோம். கார் இருளில் மூழ்கிய பூமி. ஹிரண்யாக்ஷன் தன்னோட அசுர பலத்தால பூமாதேவிய அப்படியே தூக்கிக்கிட்டு பேரிருள் சூழ்ந்த ஆழ்கடலுக்கு அடியிலே இழுத்துட்டு போயிட்டான். நினைச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய அசுரன் நம்ம ஒட்டுமொத்த கிரகத்தையே இடி மின்னல்களுக்கு நடுவுல அண்டவெளியோட இருண்ட சமுத்திரத்துக்குள்ள அமுக்குறான். பூமாதேவி கண்ணீரோட உதவி கேட்டு கதறாங்க. பூமி காணாம போனதால அகிலமே இருள்ல மூழ்கிடுச்சு. இயற்கை அதோட சமநிலைய மொத்தமா இழந்துடுச்சு. மழையே இல்ல, செடி கொடியெல்லாம் கருகி போச்சு. விலங்குகளும் மனுஷங்களும் மூச்சு திணறி தவிக்கிறாங்க. இந்த பிரபஞ்ச பேரழிவை பார்த்து நடுங்கி போன தேவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தங்களை காப்பாத்த வேண்டி வைகுண்டத்தை நோக்கி ஓடி மகாவிஷ்ணுவோட கால்ல விழுந்து கண்ணீரோட கதர்னாங்க. அப்படி பயந்து நடுங்கி வந்த தேவர்களை பார்த்து மகாவிஷ்ணு கொஞ்சம் கூட பதற்றப்படவே இல்ல. ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே ஒரு மாபெரும் வாக்குறுதியை கொடுத்தார். தர்மத்தை காப்பாற்ற நான் வருகிறேன். இப்பேற்பட்ட நம்பிக்கையான வார்த்தை இல்லையா இது? இருள் சூழ்ந்த அந்த நேரத்துல ஒரு தெய்வீக ஒளியா இந்த வாக்குறுதி அமைஞ்சுது. அந்த மீட்பர் எப்படி வரப்போறார்னு இனி பாப்போம். அண்டவழியே உறைந்து போயிருந்த அந்த கணத்துல வராக அவதாரம் எப்படி நடந்துச்சுன்னு பாப்போம். அந்த தருணத்துல ஒரு பெரிய மாயாஜாலமே நடந்துச்சு. விஷ்ணுவோட சுவாசத்திலிருந்து ரொம்ப சின்னதா ஒரு பன்றிக்குட்டி தோன்றுச்சு. தேவர்களுக்கே முதல்ல ஒண்ணுமே புரியல. ஆனா அடுத்த சில நொடிகள்ல அந்த சின்ன உருவம் வானலாவிய ஒரு பெரிய மலையளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்து நின்னுச்சு. அதுதான் காட்டுப்பன்றி உருவம் கொண்ட வராக அவதாரம். கண்கள் 1000 சூரியன் மாதிரி ஜொலிக்குது. உடம்பு கருமேக மாதிரி திரண்டிருக்கு. கொம்புகள் மின்னல் மாதிரி கூர்மையா இருக்கு. அப்போ அந்த வராகமூர்த்தி எழுப்புன ஒரு கர்ஜனை இருக்கே, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஆட்டங்காண வச்சிடுச்சு. போருக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு முக்கிய வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் ஹிரண்யாக்ஷன், அவனோட செயல்கள் எல்லாமே அகந்தையாலையும் பிறரை அழிக்கணுங்கிற சுயநல ஆசையாலையும் தூண்டப்பட்டது. மறுபக்கம் நம்ம வராகமூர்த்தி, அவரோட நோக்கமே தர்மத்தை காக்கணுங்கிற தன்னலமற்ற கடமை உணர்வுதான். இது வெறும் 2 சக்திகளுக்கு இடையிலான போர் கிடையாது. சுயநலத்துக்கும் தன்னலமற்ற கடமைக்கும் இடையிலான மாபெரும் யுத்தம். இப்போ மாபெரும் காவிய போர். வராகமூர்த்தி ஒரு நொடி கூட தாமதிக்கல. இருண்டு கிடந்த அந்த பிரபஞ்ச கடலுக்குள்ள அப்படியே பாஞ்சு குதிச்சார். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய மலை கடலுக்குள்ள விழுந்தா எப்படி இருக்கும்? தண்ணி பல 100 அடி உயரத்துக்கு பீரிட்டு அடிக்குது. இடி மின்னல்களுக்கு நடுவே கொந்தளிக்கும் அலைகளுக்கு அடையில பூமாதேவியை தேடி அவர் ரொம்ப வேகமா நீந்தி சென்றார். அப்படி வராகர் தேடி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹிரண்யாக்ஷன் அங்க வந்து நின்றான். ஆணவத்தோட ஒரு பெரிய இடிச்சிருப்பு சிரிச்சு, யார் நீ, என்னையா எதிர்க்க வர அப்படின்னு கேலி செஞ்சான். ஆனா வராகர் பதற்றப்படவே இல்ல. ரொம்ப தெளிவா அமைதியா அவர் பதில் சொன்னார். நான் வேற யாரும் இல்ல, என் பூமிய மீட்க வந்தவன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், போர் மூண்டது. ஆழ்கடலுக்கு அடியில நடந்த அந்த சண்டை தேவர்களே நடுங்க வச்சிடுச்சு.
ஹிரண்யாக்ஷன் தன்னோட பயங்கரமான கதாயுதத்தை சுழற்சி ஆக்ரோஷமா தாக்குறான். வராகரும் தன்னோட தெய்வீக சக்தியால அதை எதிர்கொள்றார். ஒளிரும் கொம்புகளுக்கும் சுழலும் கதாயுதத்துக்கும் நடுவுல நடந்த இந்த மோதல் பல நாட்கள் நீடிச்சது. கடைசியா வராகர் தன்னோட மின்னல் மாதிரி கூர்மையான கொம்புகளால அசுரனை நோக்கி ஒரே பாய்ச்சலா பாய்ஞ்சு தாக்கினார். அந்த ஒற்றை அடியை தாங்க முடியாம அகந்தையோட உருவமான அந்த அசுரன் அந்த கடலடியிலே சரிந்து விழுந்து மாண்டான். அதோட அகந்தையின் வீழ்ச்சி உறுதியானது. அடுத்து தர்மத்தின் வெற்று. அந்த நொடியில அசுரனோட இருள் விலகிடுச்சு. தர்மத்தோட வெற்றி நிலைநாட்டப்பட்டது. வராகமூர்த்தி ரொம்ப மென்மையா தன்னோட மாபெரும் கும்புகள் மேல ஒளிரும் பூமி தேவிய தாங்கி பிடிச்சார். எவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு காட்சி பாருங்க இது. இருண்ட கடல்ல இருந்து நம்ம உலகத்தை மிக கவனமா மேல தூக்கிட்டு வந்து மறுபடியும் விண்வெளியில அதோட பழைய இடத்திலேயே ரொம்ப பத்திரமா நிலைநிறுத்தினார். ஆமாங்க, பூமி மறுபடியும் சுவாசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பூமி திரும்பவும் சுழல தொடங்குச்சு. காஞ்சு போன மரங்கள் எல்லாம் பச்சை பசேல்னு மாறிடுச்சு. உலகத்து உயிர்கள் எல்லாமே பெருமகிழ்ச்சியில் ஆழ்ந்துட்டாங்க. வானத்திலேந்து தேவர்கள் பூமழை பொழிஞ்சு வராகர வாழ்த்துனாங்க. பூமாதேவியோ கண்ணீரோட வராகர வணங்கி தன்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிட்டாங்க. நம்ம உலகம் மீண்டும் உயிர் பெற்றுச்சு. அப்போதான் மகாவிஷ்ணு காலத்தால் அழிக்க முடியாத அந்த மாபெரும் வாக்குறுதியே கொடுத்தாரு. தர்மம் அழியாது. உலகில் தீமை அதிகரிக்கும் போதெல்லாம் நான் அவதரிப்பேன். இது வெறும் புராண கதைக்கான வசனம் கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய இருள் சூழ்ந்தாலும் இறைசக்தி ஏதோ ஒரு வடிவத்துல வந்து நம்மை காப்பாத்தும் அப்படிங்கிற ஆழமான சத்தியம் இது. சரி, இந்த முழு விளக்கத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய 3 முக்கியமான பாடங்கள் என்னென்ன? 1. அகந்தை எவ்ளோ பெருசா இருந்தாலும் அது அழிவதான் தரும். ஹிரண்யாக்ஷனே இதுக்கு மிகப்பெரிய உதாரணம். 2. தர்மம் சவால்களை சந்திக்கலாம், ஆனா எப்பவுமே அதுதான் இறுதி வெற்றிய பெறும். 3. எப்பேற்பட்ட பேரழிவு வந்தாலும் இந்த உலகை காப்பாத்த இறைசக்தி ஏதோ ஒரு வடிவத்துல கண்டிப்பா துணை நிற்கும். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முந்திய இந்த கதை இன்றும் மனித குலத்துக்கு தேவையான மாபெரும் தத்துவங்களை ரொம்ப எளிமையா நமக்கு சொல்லுது. இறுதியா இந்த விளக்கத்தை முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். அன்னைக்கு ஹிரண்யாக்ஷன் பூமியை இருள தள்ளினா, வராகர் காப்பாற்றினார். ஆனா இன்னைக்கு அறியாமை, சுயநலம், சுற்றுச்சூழல் அழிவுன்னு பலவிதமான இருள்கள் நம்மை சூழ்ந்திருக்கு. இது எல்லாம் அகற்றி நம் பூமியை காப்பாத்த நாம கடைபிடிக்க வேண்டிய அந்த தர்மம் எது? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான பயணம் உங்களுக்கு புதிய தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு அருமையான விளக்கத்துல சந்திப்போம்.